ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்து களி எப்படி செஞ்சு பார்க்குறோம். நான் 200 கிராம் அளவு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்து கருகாமல் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு சளிச்சு வச்சுருக்கிறேன். 200 கிராம் கருப்பு உளுந்துக்கு ஒரு 300 கிராம் கருப்பட்டியை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பாகாக காய்ச்சி வச்சுருக்கிறேன். 1க்கு 3 தண்ணி வைக்கணும். ஒரு குக்கர் எடுத்து கருப்பட்டி பாகை ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றி வச்சுருக்க கருப்பட்டி பாகை ஊற்றி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கைவிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கட்டி ஆக ஆரம்பிக்கும் போது எண்ணெயை ஊற்றணும். அடுப்பு சிம்மில் இருக்கணும். இந்த மாதிரி கிண்டணுன்னா மாவு கட்டியே விடாது. நல்லா 15 நிமிஷம் நல்லா கிண்டினோன்னே மாவு நல்லா ஒட்டாத பதத்துக்கு வந்துடும். எண்ணெய் நல்லெண்ணெய் இதுக்கு ஒரு 200 ml நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். கடி எடுத்து கையில் உருட்டுற பதத்துக்கு வந்துடும். சூப்பராக 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு கிண்டணும். களியை கிண்டணும். சூப்பரான கருப்பு உளுந்து களி ரெடி. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.